ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவுல இந்த லோகோ கிரியேட் பண்ணிட்டு எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அ இந்த இந்த கிரியேஷன் அதே மாரி உங்கள்ட்ட இருக்கிற கன்டென்ட் உங்களோட நாலேட்ஜ வச்சு வந்து ஆன்லைன்ல நிறைய வழிகள்ல மணி மேக் பண்ணலாம். அத நம்ம மெயினாவே 2 கான்செப்ட்டா பிரிப்போம். ஆக்டிவ் இன்கம், பெசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம்ங்கிறது உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கிறது. பெசிவ் இன்கம்ங்கிறது அது வியூவர்ஸோ அல்லது பையர்ஸோ இல்ல அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கிறது. ஸோ நீங்க யூடியூப் மத்தது இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அதுகள நம்ம இது பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த ஆக்டிவ் இன்கம் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, நீங்க கிளாஸ் அதாவது அந்த வொர்க்க ஸ்டார்ட் பண்ணதுமே நீங்க ஏர்னிங்கையும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. எனி ஏர்னிங் உங்களுக்கு அத நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாரி இருக்கும். ஸோ மத்தது வந்து நீங்க கொஞ்ச நாள் அந்த ஏர்னிங்க்காக வொர்க் பண்றதா இருக்கும். ஏன்னா உங்களோட காம்படிட்டர்ஸ் நிறைய இருப்பாங்க. அதுக்குள்ள நீங்க உங்கள ஃபார்வர்ட் பண்ணிட்டு கொண்டு போற மாரி இருக்கும். அதுக்கான வொர்க்குகள நீங்க என்னத்த ரீச் பண்ணணும். அதான சக்சஸ்ங்கிறது எல்லாராலயும் ரீச் பண்ண. அதே மாதிரி இது வந்து ஒரு ஜென்யூன் ஜாப். இதையும் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாருக்கும் இது வந்து சேராது. அந்த ஜென்யூன் அ அந்த ஜென்யூன் யூஸ் பண்றாக்களுக்கு மட்டும் தான் அது வந்து சேரும். ஸோ அந்த வகையில ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒண்ணு பார்ப்போம். இதில என்னன்னா இந்த ஃப்ரீலான்சிங் டிசைனிங்கில நீங்க ஃப்ரீலான்சிங் அதாவது என்கிட்ட ஒரு நாலேட்ஜ் ஒண்ணு இருக்குது. அந்த நாலேட்ஜ வச்சு ஒரு சர்வீஸ் ஒண்ணு உங்களுக்கு தாரணும்னு சொல்லி பையருக்கு நீங்க ப்ரொபோசல் பண்ணணும். அத பையர் அந்த ப்ரொபோசல வச்சுட்டு உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவரோட பர்ப்பஸும் உங்களுக்கு வந்து சொல்லுவாரு. அத வச்சு நீங்க அத கம்ப்ளீட் பண்ணி குடுக்குற மாரி இருக்கும். ஓகே. ஸோ பையர், செல்லர் 2 பேரையும் இது பண்ணது. செல்லர் உங்கள வந்து நம்ம என்ன செய்வோம், சர்வீஸ் ஓனர்னோடு சொல்லுவோம். ஓகே ரைட். அ இதில என்னன்னா, இன்னும் நீங்க அப்படி இல்லாம நம்ம சொல்ல போறோம் என்னங்கன்னா, நீங்க லோகோவ கிரியேட் பண்ணிட்டு, இப்போ லோகோ சர்வீஸுக்கு தான் லோகோவ கிரியேட் பண்ணிட்டு, நான் இது மாரி நிறைய சொல்லியிருக்கிறேன். நீங்க வீடியோஸ செக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க என்னன்னா, செல் பண்ணலாம். செல் பண்ணலான்னா, இந்த வெப்சைட்ட நீங்க குடுத்துட்டீங்கன்னா, நான் சொல்ற வெப்சைட்ல சில சில கிரைட்டீரியாஸ் இருக்கு. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அத செல் பண்ணுவாங்க. பை பண்ணினா உங்களுக்கு என்ன செய்யும்? மணி வரும். அப்ப நீங்க அப்படி என்ன செய்யலாம்? லோகோஸ நீங்க அவங்களுக்கு செல் பண்ணலாம். ஓகே ரைட். சரி ஓகே. நம்ம இங்க அ பார்ப்போம். நான் சொன்ன மாரி ஏற்கனவே ஆக்டிவ் இன்கம்ங்கிறது நீங்க ஜாயின் பண்ணதுமே வொர்க் இருக்கும். அந்த வொர்க் எடுத்து நீங்க ஏர்ன் பண்ற மாரி இருக்கும். அப்படி நாங்க ஒரு கிளாஸஸ் ஒண்ணு கைட் பண்றோம். இதுல வந்து ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் எப்படி இருக்கும்னு சொன்னா, நீங்க இங்க நம்ம வெப்சைட்ஸ் வச்சிருப்போம். பிரீமியம் குரூப், ஸ்டாண்டர்ட் குரூப்னு சொல்லி. ஸோ ஸ்டாண்டர்ட் குரூப்ல 5+ வெப்சைட்டும், பிரீமியம் குரூப்ல 10+ம் இருக்கும். காப்பி பேஸ்ட் இப்படி டைப் ஆஃப் வெப்சைட் தான் இருக்கும். நிறைய ஸ்டூடண்ட்ஸ் ஏர்ன் பண்றாங்க. அவங்களோட நாலேட்ஜுக்கு ஏற்ற மாரி. அதே மாரி இப்ப நாங்க வெதர் இஷ்யூ இந்த டைம்ல இந்த வீடியோ போடுற டைம்ல வந்து நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து நிறையவே வெளியில இது பண்ணுது. அதில வந்து ஒரு ஏர்னிங் எப்படின்னா, இந்த டைம்லயும் எமக்கு ஏர்னிங்ஸ தர மாதிரி ஒரு சோர்ஸ் ஒண்ணு நம்ம உருவாக்கி வைக்கணும். அதுதான் ஆன்லைன் மணி மேக்கிங். அதாவது நீங்க ஆன்லைன்லயோ, ஆஃப்லைன்லயோ அ மணி மேக்கிங் சோர்ஸுக்காகத்தான் நீங்க கஷ்டப்படுறீங்க. அதுவும் ஜென்யூன். இப்ப நீங்க இந்த ஸ்கூல்ல நீங்க இடையில ட்ராப் அவுட் பண்ணிட்டு, நீங்க போயிட்டு வொர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணலாம். பட் அது வந்து என்னையா இருக்கா? ஸ்மார்ட்டா இருக்கா? நான் பொதுவா சொல்றேன்னா, அதுல நிறைய பேர் வேற மாரி சக்சஸ் ஆயினாக்கெல்லாம் இருக்கிறாங்க. பட் வந்து நீங்க படிச்சு சக்சஸ் வர்றது வந்து கொஞ்சம் ஜென்யூனான ஜாப்ஸ்க்காக தான் வருவீங்க. ஏன்னா, ஸோ அப்படி ஒரு வே தான் இது. அது எதுக்காகன்னா, ஒரு இன்கம் சோர்ஸ் ஒண்ணு உருவாக்குறதுக்கு. அதிலயும் வந்து இந்த ஆன்லைன் மணி மேக்கிங் வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ். ஏன்னா, இது நீங்க எங்க இருந்து ஏர்ன் பண்ணலாம். அடுத்தது வந்து எவ்வளவு வேணாலும் ஏர்ன் பண்ணலாம். எங்க இருந்தும் ஏர்ன் பண்ணலாம். எவ்வளவு வேணாலும் ஏர்ன் பண்ணலாம். நீங்க எவ்வளவு நேரம்னாலும் வொர்க் பண்ணலாம். ஓகே. அது 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 ஃபுல் ஃப்ரீடம் ஒண்ணு. ஓகே. ஸோ அத பேஸா வச்சு நம்ம கிளாஸ் செய்றோம். இந்த குயிக் ரீச் ஆக்குற ஸ்கீம், இந்த இன்வெஸ்ட் பண்ண நான் ட்ரேடிங் அந்த அந்த இதெல்லாம் இல்லாம ரியலான ஆன்லைன் மணி மேக்கிங்க. ஓகே ரைட். நாங்க ஒரு 15 மில்லியன் ரூப்பீஸ் ஸ்டூடண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம கவர்ன்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். 4+ இயர்ஸ் கம்மிங் பிப்ரவரி நம்ம 5 இயர்ஸ கம்ப்ளீட் பண்ணோம். 1300 மெம்பர்ஸ் இருக்காங்க. நீங்க இந்த கம்யூனிட்டில பார்த்தீங்கன்னா பார்ப்போம். 1322 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அதேபோல ஏர்னிங்ஸ் உங்களோட வொர்க் ஸ்கில் அண்ட் டெடிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதே மாரி உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நீங்க வொர்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு நாங்க செட்டப் பண்ணியிருக்கோம் எங்களோட ஷெட்யூல. அதே மாரி ஆஃபர்ஸும் போடுவோம் சில டைம்கள்ல. மந்த்லி அப்படி பார்த்துக்கொள்ளுங்க. அது 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப் தான். அதே மாதிரி குரூப்புகள் இருக்கு. அதே மாரி வாட்ஸ்அப்ல கண்டக்ட் பண்ணக்கூடிய கண்டக்ட் இருக்குது. அதேபோல நீங்க இந்த குரூப்ல நிறைய ப்ரூஃப்கள் நாங்க ஷேர் பண்ணோம். நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மொபைல்ல ஏர்ன் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி சில டெடிகேஷன் வேணுங்கிற அவங்களோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ இதில ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதே மாரி சில சில தேவைகள நீங்க இங்கருந்தே
பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஓகே. இப்போ ஒரு டைப் ஆஃப் வெப்சைட் தான். இத மாரி நிறைய 10 வெப்சைட்னு சொன்னா, அதில நீங்க ஒவ்வொன்லயும் ஒரே ஐடியா தான். ஓகே. இன்டர்ஃபேஸும் இதுகளும் வேறுபடும். சில சில அட்வான்ஸ் ட்ரிக்ஸ்களும் பிரீமியம் குரூப்ல இருக்குமா. இப்ப இந்த இந்த நான் நீங்க ஷோ பண்ற அந்த குரூப்ல எக்ஸஸ நீங்க என்ன செய்யலாம்னா, TikTokல போயிட்டு, இதில பயோல பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து இந்த குரூப்ல எக்ஸஸ் இருக்கும் பாருங்க. டெலிகிராம் சேனல்னு சொல்லி இங்க இருக்கும். இத கிளிக் பண்ணிட்டு நீங்க ஓப்பன் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஃப்ரீ தான். ஓகே. நீங்க அதில ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அங்க உங்களுக்கு சில யூஸ்ஃபுல்லான விஷயங்களையும் ஷேர் பண்ணும். அதே மாரி அ TikTokகையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாரி YouTubeலயும் சில யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுவோம். நீங்க Googleல போயிட்டு நீங்க வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு போட்டீங்கன்னா, எங்களோட Facebook, Instagram அதே மாரி TikTok அண்ட் Quora, Threads அதேபோல LinkedIn, X இப்படியான எல்லா சோஷியல் மீடியா லிங்க்ஸும் வந்துரும். அதில நீங்க செக் பண்ணிக்கொள்ளலாம். எங்கள எங்கள சம்மந்தமான நீங்க ஒரு ஐடியாஸ். இவங்க என்ன செய்றாங்க? இவ்வளோ காலம்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறாங்களா? இப்படியான விஷயங்கள நீங்க இது பண்ணலாம். அதே மாரி இதில இமேஜ்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா, எங்கள ப்ரூஃப்ஸ்கள் இங்கேயே நீங்க பார்த்துக்கலாம். சில வீடியோஸும் இங்க உங்களுக்கு ஷோ ஆகும். அதே மாரி வீடியோஸுக்குள்ள போனீங்கன்னா, YouTube, Instagram அதே மாரி TikTokல போட்டிருக்கிற சில வீடியோஸ்களும் உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்க எப்படியும் எங்கள ரீச் பண்ணி கொள்ளலாம். ஓகே. ரைட். நம்ம கன்செப்ட்டுக்கு போகும். சரியா விளங்கிக் கொள்ளுங்க. தயவு செய்து இந்த விளையாட்டுக்கு இது பண்றாங்க. நீங்க வரணும். நீங்க ஒரு விஷயத்த ரீச் பண்ண மட்டும் இது பண்ணுங்க. அடுத்தது அ சில ஆட்கள் வந்து இந்த வீடியோ சும்மா பாருங்க. என்ன விஷயம் எப்படியும் ஆன்லைன்ல மணி மேக்கிங் நடக்குதுங்கிறது நீங்க தெரியணும். உங்களுக்கு தெரியணும். கட்டாயம் தெரியணும். ஏன்னா, நீங்க என்னன்னா ரியலையும், ஃபேக்கையும் பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க ஒரு கேர்ள் ஒண்ணு சொல்றாங்க என்கிட்ட. சார் நான் வந்து ஒரு ஆ வேலை ஒண்ணு எனக்கு தந்தாங்க. ஒரு பார்ட்டி என்ன கண்டக்ட் பண்ணிட்டு, YouTubeப ச அ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்க, நான் ரூ. 400 தாரோம். அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவங்க ஆசைப்பட்டு ரூ. 6,00,000 வரையும் இழந்துட்டாங்க. அப்ப ரியலா என்ன நடக்குது? அதாவது வேலை குறை இருக்கணும், காசு கூட இருக்கணும். அது எப்படி சரியா? ஓகே, ஓகே ஆகுமா? நீங்க நீங்க அப்படி யாருக்காவது வேலை குடுப்பீங்களா? அப்ப ஏன் எமக்கு அப்படி அவங்க தரணும்? அப்படி ஒண்ணு இருந்தா ஏன் அந்த ஒரு அரசாங்கம் தன் நாட்டு எந்த ஒரு அரசாங்கமும் நீங்க பாருங்க, ஏழையான ஒரு அரசாங்கமா இருக்காது. அப்படி இருந்தா. ஓகே, ரைட். அப்படியெல்லாம் இல்லையா? ரியலா சரியா விலைய கொண்டு நீங்க ரன் ஆயினீங்கன்னா, உங்கள யாராலும் எதுவும் பண்ண முடியாது. ரைட், ஓகே. சரி கன்செப்ட் போவோம். நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, முதல் இதுக்கு ஒரு டூல் ஒண்ணு நமக்கு தேவை. ஒண்ணும் நம்ம Canva நம்ம யூஸ் பண்ணோம். இது ஃப்ரீ தானா? Canva ஃப்ரீ தான். ஸோ இதில வந்து நீங்க லோகோ கிரியேஷன் அடிச்சீங்கன்னா, இங்க நிறைய டெம்ப்ளேட்ஸ் வரும். சார் நான் கிரியேட் பண்றதுக்குரிய நாலேட்ஜ் என்கிட்ட இருக்கு சார். நான் இது பண்ணக்கூடியனா, நீங்க தாராளமா கிரியேஷன் நாலேட்ஜ் இருக்கிறார்கள். எந்த ஒரு இதுவும் இல்ல. நீங்க கட்டாயம் இத ட்ரை பண்ணுங்க. இது உங்களுக்கு சைட் அதே போல நிறைய விஷயங்கள உங்களுக்கு வந்து இது பண்ணி தரும். ஓகே, ரைட். லோகோன்னு நீங்க இதில போட்டீங்கன்னா, நிறைய டெம்ப்ளேட்ஸ் இதில வரும். இதில ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் நிறைய இருக்கு. அது நீங்க உங்களுக்கு ஏற்ற மாரி நீங்க ஜஸ்ட் இத கிளிக் பண்ணிட்டு, நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு எடுக்கலாம். லோகோஸ் வந்து பெரிய ஒரு இது ஒண்ணும் இல்ல. ஸோ உங்களுக்கு டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணணும்டா, டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணலாம், இது பண்ணலாம். அப்படி இது வந்து நீங்க ஃப்ரீ டெம்ப்ளேட் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணி கொள்ளலாமா? ரைட். ஓகே. அ அதே மாதிரி நான் சொல்ற வெப்சைட் கிட்டில் இது நான் எந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோ எந்த இதுவுமே நான் செய்யல. நான் உங்கள ஒரு நுழைக்காது. ஏன்னா எந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன்லயும் எந்த ஒரு அஃபிலியேட் லிங்கும் இருக்காது. நீங்க ஜஸ்ட் உங்கள நான் கூகுள் பண்ணிட்டு போங்க போங்கன்னு தான் சொல்லுவேன். ஓகே ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சுச்சுன்னு சொன்னா நீங்க ஃப்ரீயாவே இன்னொரு இமெயில குடுத்து ஓப்பன் பண்ணி கொள்ளலாம். ஓகே. Apple டிவி, அதே மாரி Netflix, Milka இப்படியான அ ஒரு ஃபேமஸ் கம்பெனிகள் இத யூஸ் பண்ணுது. நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நிறைய ஆப்ஷன் இருக்குது. இத பாருங்க டிசைன் இன்ஸ்டிடியூஷன் டிசைன் அதே மாதிரி பிரீமியம் கன்டென்ட் லைப்ரரி, இன்ஃபினிட்டிவ் கேன்வாஸ், மொக்கப்ஸ் இருக்குது. அதே மாரி ஏஐ டூல்ஸும் இருக்குது. நிறைய ஏஐ டூல்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகுற மாரி, அதையும் நீங்க ட்ரை பண்ணி கொள்ளலாம். நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரீயா நீங்க யூஸ் பண்ணலாம். இதுல நீங்க பிளான்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃப்ரீ இருக்குது. 5 ப்ராஜெக்ட் 20 ஏஐ கிரெடிட்ஸும் இருக்குது. ஓகே. ஸோ நீங்க இதுலயும் போயிட்டு நீங்க உங்களோட வொர்க்க நீங்க ட்ரை பண்ணி கொள்ளலாமா? எந்த ஒரு பேமெண்ட்டும் தேவையில்ல. ஓகே. நீங்க ட்ரை டெம்ப்ளேட்ஸ்ல நீங்க லோகோஸ கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க லோகோனுடைய டெம்ப்ளேட்ஸ் வரும். அதிலிருந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டெம்ப்ளேட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு டெம்ப்ளேட்ட நீங்க என்ன செய்யலாம்? எடுத்து எடிட் பண்ணலாம். ஓகே. ரைட். ஓகே. இங்க நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு பாருங்க. ஓகே. கென்வாக்கும் இதுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது. நீங்க வொர்க் பண்ணக்கூடிய ஆட்கள், சும்மா இருந்து நீங்க அவன் தந்திரிக்கிறத நீங்க எடிட் பண்றதால தாராளமா இது பண்ணலாம். போயிட்டு நான் சொல்ற வெப்சைட்ட கூகுள்ல டைப் பண்ணுங்க. பிராண்ட் கிரவுடா பெரிய ஒரு கம்பெனி. ஆன்லைன்ல பிக் கம்பெனி. நீங்க பாருங்க ட்ரஸ்ட் பாயிலர்ல
4.8 9,000 பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரிவ்யூ குடுத்துருக்குறாங்க பாருங்க. ஓகே. ஸோ இதில நீங்க எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு தேவையில்ல. நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். அதே மாரி இந்த பிராண்ட் க்ரௌட பத்தி படிக்கிறது எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது டிசைனர்ஸுக்கு. ஸ்பெசிஃபிக்கா டிசைனர்ஸ் நீங்க நல்லா பிராண்ட் இது தனி ஒரு கம்பெனி இல்ல. இதுல டிசைன் க்ரவுட் இருக்குது, டிசைன் இருக்கு. நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நீங்க நல்ல ஒரு இடத்த பிடிச்சீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு பெசிவ் இன்கம் வந்துகிட்டே இருக்கு. ஓகே. ரைட். ஸோ இதில போட்டுட்டு நீங்க என்ன இது பண்ணுங்கன்னு சொன்னா, ஸ்பான்சர்ஸ் தேவையில்ல. நீங்க பணிய வரும். இதில பாருங்க செல் லோகோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்படி இல்லன்னா நீங்க கூகுள்லயே அப்படி டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு பாருங்க. செல் யுவர் லோகோ இந்த பேஜ் வரும். இதில் டேர்ன் யுவர் லோகோ ஐக்கன் இன்டு மணி பிகம் அ கண்ட்ரிபியூட்டிங் டிசைனர்ஸ் அண்ட் ஏர்ன் ரெகுலர் பேமெண்ட். ஓகே குட் லோகோஸ் ட்ரையிங் அரவுண்ட் செல் தெம் இன் டு பிராண்ட் க்ரௌட். இது என்னென்ன க்ரைட்டீரியா என்னங்கிறத சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. ஆர் யூ ஸ்ட்ரகிளிங் டு செல் யுவர் லோகோஸ் ஆன்லைன், ஸ்டாப் வேஸ்டிங் யுவர் லோகோ ஐக்கன், மேக் அஸ் அன் ஆஃபர் டுடே. அப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணுற லோகோவை ஒரு அமௌண்ட்டுக்கு இவங்களுக்கு செல் பண்ணுங்கள். நீங்கள் அங்கங்கே எல்லாம் நீங்கள் இது பண்ணாமல் இவங்களுக்கு செல் பண்ணுங்கள் அப்படின்னு. இப்போ நீங்கள் என்னென்னா கஸ்டமர் தேவையில்ல, அவங்களே அதை செல் பண்ணிவிட்டு உங்களோட ஓகே நான் நல்ல இதுன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு அந்த இதை இது பண்ணுவாங்க. நான் இதில் சில ட்ரிக்ஸுகளும் இருக்குது. நான் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் நம்மளோட கிளாஸில் இவர் ஒரு ஆள் ஏர்ன் பண்ணுறாரா இருந்தால் இந்த $3000 இவர் ஏர்ன் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் இருக்கும்னா இவர் அந்த நாலேஜை வச்சு அட்லீஸ்ட் $10,000 அல்லது $5,000 இதை ஏர்ன் பண்ணணும். அதாவது எந்த வழிகள் எல்லாம் அந்த நீங்கள் கஷ்டப்பட்டு லேர்ன் பண்ணேன். நானும் படித்தது இது கஷ்டப்பட்டு தான். அப்போ அதனால நான் ஒரு யூடியூப் வீடியோ செய்வேன், நான் உங்களுக்கு கிளாஸ் செய்வேன். அதே மாதிரி புக்ஸுகள் செல் பண்ணணும், நீ புக் கிரியேட் பண்ணணும். இப்படி நான் படித்த நாலேஜ் என்னென்ன வழிகளில் லீகலாக மணி மேக் பண்ணணுமோ நான் பண்ணுவேன். அது உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்மார்ட் ஒர்க் லெவல் தான் அது. ஓகே ரைட். ஸோ அதில் ஒரு மெத்தட் தான். நீங்கள் நிறைய வழிகள் இருக்குது. அதுகளில் நீங்கள் வேலை செஞ்சும் இதில் ஏர்ன் பண்ணலாம், செய்யாமல் ஏர்ன் பண்ணலாம். ரைட். ஓகே, அந்த விஷயத்துக்கு பிறகு வருவோம். ஸோ கெட் பெய்ட் ஃபார் யுவர் அன்சோல்ட் லோகோஸ் அண்ட் ரெகுலர் பேமெண்ட் ஆஸ் கண்ட்ரிபியூட்டர், செல் யுவர் டிசைன் டைரக்ட்லி டு அஸ், ஃபாஸ்ட் செல்லிங் ப்ராசஸ். அவங்களே எல்லாரும் இது பண்ணுவாங்க. இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. முதலாவது நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும். இங்கே பாருங்கள், நீங்கள் அப்ளை கொடுத்தீங்கன்னு சொன்னால் கூகுள் ஃபார்ம் வரும். இந்த கூகுள் ஃபார்மில் பாருங்கள் உங்களோட இமெயிலை லொகின் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேம், கண்ட்ரி, அதே மாதிரி உங்களோட போர்ட்ஃபோலியோன்னா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக், யூடியூப் அதுகளையும் நீங்கள் கொடுக்கலாம். எந்த ஒரு இதுவும் இல்லை. அதாவது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பிஹான்ஸ் ப்ரொஃபைல் அதர் யூஆர்எல் தட் எக்ஸ்பிளே யுவர் லோகோ டிசைன், உங்களோட லோகோ டிசைனை இது பண்ணுற மாதிரி நான் இதுக்கு முதல் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் பாருங்களேன். அல்லது போர்ட்ஃபோலியோ நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டும் கொள்ளலாம். போர்ட்ஃபோலியோ இங்கவும் இருக்குது. நீங்கள் கென்வாவிலையும் போயிட்டு நீங்கள் பாருங்கள் போர்ட்ஃபோலியோ ஒன்று க்ரியேட் பண்ணலாமா. இதில் நீங்கள் டிசைன் போயிட்டு இதில் போர்ட்ஃபோலியோ ஒன்று சர்ச் பண்ணி பாருங்கள், இந்த இருக்குது. ஸோ இதில் உங்களோட க்ரியேஷனில் நீங்கள் போட்டு அழகாக இப்படி ஒரு இது ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கொள்ளலாமா. ஓகே, அப்படி இல்லைன்னா தெரிஞ்சாக்கள் தெரிஞ்ச மாதிரி இது பண்ணுங்கள். என்னத்தில் இன்ட்ரெஸ்ட், ஹவு மெனி அன்சோல்ட் ப்ரீ லோ யூ வாண்ட் டு செல் அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் கேட்குறேன். இதில் கேட்குறது எல்லாத்தையும் இது பண்ணுங்கள். ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்க அந்த ப்ரைஸையும் செட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் சப்மிட் பண்ணிங்கன்னா சரி. ஓகே, சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களை கண்டெக்ட் பண்ணும். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே ரைட். அதுக்கு பிறகு அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சென்ட் யுவர் லோகோ ஃபார் ரிவ்யூ. அவங்களுக்கு லோகோவை ரிவ்யூக்கு அனுப்பலாம். அடுத்தது உங்களோட பேமெண்ட்டை நீங்கள் கோட் பண்ணலாம். இதுக்குரிய கொஷின் ஆன்சரில் நான் இதை கொஞ்சம் குயிக்காக அவசரமாக பார்த்துக்கொள்கிறேன். நீங்கள் டைம் எடுத்து நல்லா பாருங்கள். வாட் ஹேப்பன் ஆஃப்டர் ஐ அப்ளை. நீங்கள் அப்ளை பண்ண பிறகு இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல வி வில் ரிவ்யூ யுவர் அப்ளிகேஷன் அண்ட் தென் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட் வி வில் கண்டெக்ட் யூ டிரெக்ட்லி டு டிஸ்கஸ் த டீட்டெயில் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன். ஓகே ரைட். அவங்களோட பேசுவாங்க. ஐ டோன்ட் ஹாவ் அன்சோல்ட் லோகோ பட் ஐ ஹாவ் அ ஸ்ட்ராங் போர்ட்ஃபோலியோ கேன் பிகம் அ கண்ட்ரிபியூட்டர். அதாவது இவர்கிட்ட சோல்ட் ஆகாத இது இல்லையாம், பட் இவர் உங்களோட கண்டெக்ட் பண்ண போகிறாரு. அதாவது உங்களோட கண்ட்ரிபியூட்டராக ஆக போகிறார், லோகோ க்ரியேட் பண்ணிவிட்டு ஆக போகிறாரு. அப்போ அதையும் நீங்கள் ப்ரொஃபைல் தந்திருக்காங்க, கூகுள் ப்ரொஃபைல், அதுலேயும் நீங்கள் ஃபில் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது கேன் ஐ செல் மை லோகோ எல்ஸ்வேர். அதாவது எங்கேயாச்சும் நான் செல் பண்ணலாம் அப்படிங்க. எனி லோகோ வி பை ஃப்ரம் யூ மஸ்ட் நாட் பி சோல்ட் இன் எனி தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம். அதாவது தேர்ட் பார்ட்டிகிட்ட நீங்கள் செல் பண்ணாத தான் இங்கே கொடுக்கணுமா. நீங்கள் அதை செல் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஜென்யூன் இல்லாத மாதிரி போயிடும். யூ மே கண்டினியூ டு டிஸ்பிளே தெம்
portfolio so long as they are not promoted as being for sale. Okay, how do I become a contributor designers டிசைனிங்க்கு எப்படி கண்ட்ரிபியூட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஹவு லாங் டஸ் இட் டேக் டிபெண்டிங் ஆன் வால்யூம் அண்ட் குவாலிட்டி லோகோ. நீங்கள் என்ன லோகோ சென்ட் பண்ணீங்க அந்த குவாலிட்டி படி அவங்க சென்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி do I get for all logos I send you depend on few criteria. We don't pay for any logo that fail to meet our quality standard and proof designers poor design execution and copyright concern. இன்னொரு ஆள்ற காப்பிரைட் இஷ்யூவில் தான் இது பண்ண தேவையில்ல. அடுத்த ஹவு கெட் பெய்ட். ஸோ இது அவங்களோட வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா பயனியரில் பேபாலில் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். அந்த வேர்ட் மார்க் இருக்கிறதெல்லாம் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. அடுத்த டெக்ஸ்ட் லோகோவும் கொடுக்கக்கூடாது. அவங்க சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க, அதை பாருங்கள். ஓகே, ரைட். ஸோ இதுதான் விஷயம். நீங்கள் சரியாக இதில் சப்மிட் பண்ணிவிட்டு செல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நான் திரும்பவும் சொல்கிறேன், டிசைனர்ஸ் வந்து கட்டாயம் இந்த பிராண்ட் க்ரௌடுங்கிற வெப்சைட்டோட ஃபுல்லாக படிங்க இது சம்மந்தம். ஓகே, ஃபுல்லாக படித்து நீங்கள் நல்ல ஒரு ஏர்னிங்ஸை நீங்கள் நல்ல ஒரு இதை இங்கே கெதர் பண்ணுற மாதிரி இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குதா. ஓகே, இதே மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது, நான் ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டு ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் டிக்டாக்ல பாருங்கள், ப்ரொஃபைலில் என்னோடய வாட்ஸ்அப் கண்டெக்டும் இருக்குது, டெலிகிராம் கண்டெக்டும் இருக்குது, கண்டெக்ட் பண்ணி பேசிக்கொள்ளுங்க. ஓகே,